கவர்னராக வந்துள்ள நமது துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களை வருக வருக என்று மயிலரக அகாடமியின் சார்பாக வரவேற்கிறேன். மேலும் அங்கே இந்த மயிலரக அகாடமியின் இயக்குனர் அவர்கள் சிரஞ்சீவி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இத்தனைக்கு மிகப்பெரிய தூணாக கரூர் மாவட்டத்தில் கல்வி மேல் கொண்ட ஆர்வத்தின் காரணமாக இங்கு இருந்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய சக ஆசிரியர் திரு சந்திரமோகன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் அழைக்காமலே எங்களுக்காக வந்து காவல்துறை அலுவலர் ஐயா அவர்களோடு வந்திருக்கிற நட்பு வட்டாரங்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். பார்த்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். முன்னாடிலாம் நாங்களாம் ஒரு பெரிய கைட்லைன்ஸ் இல்லை. நானும் இந்த வேலைக்கு வரணும்னு எதிர்பார்க்கல. அப்படியே படித்தா யூனிவர்சிட்டி முடித்தோம். ஒரு செலக்ஷன் கூப்பிட்டாங்க. நானும் போய் அட்டன் பண்ணேன். பிஎஸ்சி முடிச்சுட்டு சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜ் படித்தேன். எம்எஸ்சி போகும்போது வேலை கிடச்சிட்டாங்க. வேலைக்கு வந்தேன். ஒரு கைட்லைன்ஸ் இல்லை அப்போ இருக்குது. இப்போ வந்து நிறைய காம்படிஷன் ஆகிட்டு சரியா, நிறைய காம்படிஷன் ஆகிட்டு அப்போ லட்சக்கணக்கான காம்படிஷனில் நீங்களாம் ஒரு ஆட்சியாளராக வரணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தோட நல்ல எண்ணத்தில் இந்த ஒரு இயக்கத்தை இந்த ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து இது வரைக்கும் இன்றைக்கி ஒரு 7 பேர்லாம் உருவாக்கிறோம். சும்மா சாதாரணம் இல்லை. இவங்கெல்லாம் கேட்ட ஸ்டேஜில் உண்மையிலே ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருப்பீங்க. ஆசிரியர் சமுதாயம்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் உங்களை உருவாக்குவாங்க. நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டால் நீங்கள் நல்ல போகிறத அவங்க கடைசி வரைக்கும் உங்களுடைய வேலையை உங்களையும் பார்த்து ரசிப்பாங்க. எந்த எதிர்பார்ப்பும் அவங்கள்ட்ட இருக்காது. அதனால் இந்த உங்களை உருவாக்கின இந்த ஆசிரியர் சமுதாயத்துக்கு ஒரு கைதட்டோட ஒரு நன்றி. நான் டிபார்ட்மெண்ட் வந்தோடனே எனக்கு ஒரு முகமது ஹவுஸ்கான் தவறிட்டாரு. எனக்கு சொன்ன ஒரே அட்வைஸ் தான், உனக்கு கிடைக்க வேண்டியது அது எந்த ரூபத்திலையும் கிடைக்கும். நீ என்னத்தை நீ லாக்கு அப்புறம் என்ன மாதிரி நீ நினச்சி நீ சம்பாதிக்க நினச்சியோ அது உன்கிட்ட நிற்காது. நான் அனுபவத்தில் சொல்லப்பான்னு சொன்னார். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் ஒன்றும் பெரிய என்னை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். அவர் சொன்னது சப் இன்ஸ்பெக்டர் இருக்கும்போதெல்லாம் ஒரு டீ கூட குடிக்க மாட்டோம். அடிச்சு தெரியும். சரி பழக்கத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழகிக்கிறோம். யாரும் சொன்னால் சின்ன சின்ன வண்டி இந்த மாதிரி தான். நான் தப்பு பண்ணணும்னு சொல்ல, அது தப்பு தான். ஆனால் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பொதுமக்கள் பாதிக்காமல் நம்ம வேலை செஞ்சோம்னா அதுக்கு பலன். நான் வந்து வேலை பார்த்த ஸ்டேஷன்லாம் சென்னையில் பல்லாவரம் பெரிய ஒரு ஸ்டேஷன். அப்போ பெரிய ஆள் பண்ணாங்க. சத்தியமாக எனக்கு சென்னையில் ஒரு பிட்டு நல்லா எதுவும் கிடையாது. வேலை பார்த்துட்டு வந்தேன். ஆனால் எனக்கு 2 பொண்ணும் நீட்டில் நல்ல மார்க்கில் 2 பேரும் டாக்டர். ஒரு பொண்ணு முடிச்சு இப்போ தான் கான்வெகேஷன் போனால் சனிக்கிழமை தான் வாங்கினாங்க. பொண்ணு வைக்காது. இன்னொரு பொண்ணு செகண்ட் இயர். நான் நினச்சிக்கிட்டேன், நம்ம அப்படி ஒழுங்காக இருக்க போய் என் பிள்ளை படிச்சுட்டேன். நான் வளர்க்கும் போது எங்கள் அப்பா அப்படி தான் சொன்னாங்க, நீங்களாம் அரசு துறைக்கு வருவீங்க. எல்லாரும் இப்போ வந்தவங்க மீதி நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு அரசு துறை நல்ல வேலைக்கு வர போகிறீங்க. வரும்போது மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குது சரியா. அது மனச்சாட்சிப்படி நம்ம அந்த சமுதாயத்துக்காக இந்த அரசுக்காக வருங்கால சந்ததியை உருவாக்குறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு டெடிகேட்டாக பண்ணுங்க. அது உங்களுக்கு அந்த பலன் வந்தே சேரும். நிறைய அரசியல் நெருக்கடி இருக்கும், பொதுமக்கள் நெருக்கடி இருக்கும். ஆனாலும் ஆண்டவன் கைவிட மாட்டாங்க. கூடலூர்லாம் போட்டாங்க. நல்ல டவுனில் சிட்டியில் கோயம்புத்தூர் இருக்கும்போது திடீர்னு போட்டாங்க. ரொம்ப தூரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. அங்கே போன பிறகு பார்த்தா அந்த மக்கள் அங்கே ஒரு பெரிய லாபியை ஏற்படுத்தணும். அந்த மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணி வேலை பாருங்கள். Thank you.